புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலம் நிறைவடைந்து இவர் தனது குடும்பத்தை பிரிந்த நிலையில் தனியாக இங்கு உறங்குகிறார். கடந்த வாரம் இதே நாளில் தன் குடும்பத்தோடு தனது உறவினர்களோடு ஆடி பாடி மகிழ்ந்த குழந்தை இன்று சடலமாக பிணமாக தற்போது கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இது குறித்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆர்த்திக்கு நீதி கேட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தற்பொழுது அந்த குற்றவாளிகள் மீது போஸ்கோ சட்டம் பாய்ந்துள்ளது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இது குறித்து நடவடிக்கை துரிதமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று டிஜிபி ஸ்ரீனிவாசுடன் அவரது குழுவுடன் ஆலோசனை செய்துள்ளார். மேலும் ஃபாஸ்ட் ட்ராக் எனப்படும் விரைவு நீதிமன்றம் அமைத்து 15 நாட்களுக்குள் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என உறுதியாக கூறியுள்ளார். தொடர்ந்து மாணவி ஆர்த்திக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். அடைய சிறுவர்கள் இன்று கல்லறையை விட்டு செல்லாமல் காத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி இங்கு அஞ்சலி செலுத்த வந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்ணீர் விட்டு அவரது கல்லறைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றனர். இது குறித்து இங்கே உள்ள அந்த சிறுவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த பாப்பா நடந்துக்கிறாரு, யாருக்கும் நடக்கக்கூடாதுண்ணா. 20 லட்சம் காசு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு அந்த போன உயிர் திருப்பி வரப்போகுது. போன உயிர் அவ்வளோதான். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்தமாரி ஒரு சின்ன தவறு இதுமாரி நடக்கவே கூடாதுண்ணா. வேறு எந்த குழந்தையும் நடக்கக்கூடாது. நம்ம குழந்தை சரி, மற்றவங்க குழந்தைங்களும் சரி, எவ்வளோ துடிச்சு தைச்சிருக்கோம். சாக்கால்லேருந்து தூக்கும் போது எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாண்ணே. எவ்வளோ ஜனம் எவ்வளோ பேர் அழுதாங்க, எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதாங்கண்ணே. அந்த ஆளை வச்சுட்டு சாவடிங்கண்ணா. 2 பேரும் கடுமையான தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணுண்ணே. போஸ்கோ கீஸ்கோ 15 ஆண்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. தூக்கு தண்டனை கொடுக்கணும். 2 பேருக்கு தூக்கு தண்டனை இல்லை அக்கௌண்ட் இல்லைனா மக்கள்கிட்ட ஒப்பரிச்சிருங்க. நாங்கள் மணிக்கு பெட்ரோல் ஊற்றி அடிச்சு ரேணுகா தட்டு வரைக்கும் ஓட விடுறோம் அவங்கள. அந்தமாரி செஞ்சால் தான் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட அந்தமாரி தப்பு செய்ய தோணாது. பயம் இருக்கும். என்ன போதையில் இருந்தாலும் என்ன இதில் இருந்தாலும் அந்த தப்பு நம்ம அந்தமாரி செய்யக்கூடாது, அவனை அந்தமாரி நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதான என் கருத்து. அந்த பாப்பா கோசம் கேட்டுருக்கேன். என் பேர் நதியா. நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரேன். இந்த ஏரியாவில் இந்தமாரி சம்பவம் நடந்தது நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இந்த சிறுமிக்கு வந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அந்த போதைப் பொருளை கண்டிப்பாக தடை செஞ்சே ஆகணும். அவனுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்களால் முடியலாம் பொதுமக்கள் எங்ககிட்ட அனுப்புங்க, நாங்கள் அடித்து சாவடிக்கிறோம். இந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரையக்கூடாது. அந்த சின்ன பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தை அந்தமாரி அவன் சித்திரவதை பண்ணதுக்கு அவனுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரவே கூடாது. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. 2 பேருக்கும் தூக்கு தண்டனை. சின்ன பிள்ளைன்னு விடவே கூடாது. அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கூட. உங்களால் கொடுக்க முடியல எங்கிட்ட விடுங்க, நாங்க இது பண்றோம். எவ்வளோ வழி இருக்குது, காசு கொடுத்துருக்கோம். இது அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வலி வலிச்சிருக்கும். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் சார். குழந்தைய கொன்ன அந்த கொலையாளிகளை நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளிகளை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் அதற்கான தண்டனை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது குறித்து மேலும் பேசுறதுக்கு அஞ்சலி செலுத்திய நபர் இன்னொரு. ஆனால் நீங்கள் எந்த ஊருண்ணா? எங்கேருந்து? கோட்டைக்குப்பம். அதாவது எது சொல்கிறேன்னா, இதை பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படுத்துவோம். இது காசு முக்கியம் இல்லை. இப்போ பசங்களை நம்ம வளர்த்து நம்ம எந்த அளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். 20 லட்சம்ன்றது இது கிடையாது. இதுக்காக ரெஸ்பான்ஸ் சரின்றோம். போலீஸ்காரன் முக்கியத்துவம் தரணும். நேராக ஸ்கூலு விடுக்குள்ள நேராக அங்கே நிற்கணும். இப்போ காசுன்றது பெரிய விஷயம் இல்லை. அது வளர்க்குறதுக்கும் அது போகிறதுக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு பிள்ளைங்களுக்காக நம்ம ஏற்றின்னு வரோம், எல்லாம் பண்ணுறோம். இது ரொம்ப இதுக்கு நடவடிக்கைன்னா பயங்கரமாக எடுக்கணும். அவனை வெளியே விடக்கூடாது. உண்மையாக கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தா ஆகணும். மாணவி ஆர்த்தி மரணமானது புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியுள்ளது. போதைப் பொருட்கள் புழக்கத்தாலேயே இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுகிறது. போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி ஆளும் அரசு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதாவது தற்போது 20 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 20 லட்சம் ரூபாய் ஒரு உயிருக்கு ஈடாகாது. அந்த பெண் இறக்கும் தருவாயில் எவ்வாறு துடிதுடித்து இறந்திருப்பார்,
அதன் வழிகள் என்ன என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இனி வரும் காலங்களில் ஆளும் அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலை மறியல்கள், போராட்டம் தொடர்ந்து தற்பொழுது வரை நடைபெறுகிறது. நாளை இதன் காரணமாக, அதாவது ஆர்த்திக்கு நீதி கேட்டு அனைத்து கட்சி பந்த் போராட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு அனைத்து வியாபாரிகள், வணிகர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலரும் ஆதரவு தெரிவித்து நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்துள்ளனர். ஆர்த்தியின் உடலானது தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டு அக்கம் பக்கத்தினர் முதல் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் வரை தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கின்றனர். ஆர்த்தியின் ஊர்வலமானது நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், சிறுமி என்பதை காட்டிலும் மாணவியை கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் கொன்ற அரக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழகத்தை சார்ந்த மக்களும் ஒத்த குரலாய் ஓங்கி ஒலித்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலமாக ஆர்த்திக்காக நீதி கேட்டு இப்பொழுது வரை போராடி வருகிறார்கள். ஆர்த்தியின் மரணம் என்பது போதைப் பொருட்களாலும் சமூக குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக புதுச்சேரி வெகுண்டெழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி எம்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் அக்பர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.